வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்த சாதம் இருந்ததுன்னா 2 நிமிஷத்துல ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறது பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 கை அளவுக்கு கருவேப்பிலைய மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். 3 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம கோர்ஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். 1 கை அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம், வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டதும் அரைச்ச கருவேப்பிலையை சேர்த்துடுவோம். அதை லேசா வதக்கிண்டாவே போதுமானது. இதுவே போதும். வெந்த சாதத்தை சேர்த்துப்போம். அதாவது 1 டம்ளர் 150 ml குடிக்கிற டம்ளர் அளவுல அரிசி எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்ததுதான் இது. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இத ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் சொல்யூஷனா கருதப்படுறது. போதும், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.